Now you're watching New Eden TV. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த காலை பொழுதிலே கிறிஸ்துவோட நாமத்தினாலே உங்கள் அனைவரும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றைக்கான தினவசனத்தை நாம் இன்னைக்கு சிந்திக்க இருக்கிறோம். இன்றைக்கான தினவசனம் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் இறைவசனம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மளை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற யாவற்றையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாக. இன்றைக்கு ஆண்டவர் நாம் பொறுமையோடு அவர் பின்னே தொடர்ந்து நாம் செல்ல வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் எதையோ நினைத்து வாடி வேதனைகளை சிக்கொண்டு தவிக்கிறோம். அதை எல்லாம் கண்ணோக்கி பார்க்கிறார். ஆண்டவர் சொல்லும் வார்த்தையானது, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மளை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. திரளான சாட்சிகள் என்று இந்த ஆண்டவர் எதை கூறுகிறார்? நிறைய நபர்கள் நாம் பரிசுத்த வேதாகமத்திலே கடவுள் பின்பற்றி சென்று ஆன்மீக வாழ்க்கையில வெற்றி பெற்றவர்கள் இருக்கிறார். அவர்களை தான் ஆண்டவர் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள். எத்தனை சாட்சிகள் இந்த பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிறது? எண்ணில் அடங்கா சாட்சிகள் இருக்கிறது. இதைதான் நம்ம இன்னொரு வசனத்தின் மூலமா கூட நாம் சிந்திக்கலாம். எபிரேயர் அதே 11ஆம் அதிகாரத்திலே 32ஆம் வசனம் சொல்கிறது, பின்னும் நான் என்ன சொல்வேன்? கிதியோன், பாராக், சிம்சோன், யெப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்கதரிசிகளுக்கும் குறித்து நான் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது. இங்கே மேகங்களுக்கு நடுவே சாட்சியாக திரளான சாட்சிகள் இருக்கிறதாக ஆண்டு சொல்ற சாட்சிகளை குறித்து நாம் சிந்திக்க வேண்டும் என்றால் நாம் ஆயுள் காலம் போதாது. நிறைய சாட்சிகள் கடவுள் பின் சென்று கடவுளோடு சென்று வெற்றியானவர்கள் பலர். அது போல நாமும் கூட நம்மளுடைய பாரங்களை எல்லாம் அவர் இடத்துல ஒப்படைக்க வேண்டும். தேவையில்லாத பாரங்களை தான் நாம் சுமந்து கொண்டிருக்கிறோம். அப்படியெல்லாம் நாம் சிந்தித்து வரும்போது எதற்காகவும் பயப்பட தேவையில்லை. நம் வாழ்க்கையில் என்ன கஷ்டங்கள் வந்தாலும் அதையெல்லாம் ஆண்டவர் பாதத்தில் நாம் விட்டுவிட்டு ஆண்டவர் பின் செல்லுமாறு, இங்கு நாம் இந்த வசனத்தோட இறுதி பகுதியிலே நாம் வாசிப்போம். இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடப்படும். நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நமக்கு நியமித்த ஓட்டமானது என்னது? ஒருவேளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு உலக ஓட்டத்தை குறித்து சொல்கிறாரா? இல்லை, அவர் பின்னி செல்லும் ஓட்டத்தை, பரலோகத்தின் அரசாங்கத்திற்காக ஓடும் ஓட்டத்திலே நாம் பொறுமையுடனே ஓட கடவோம் என்று ஆண்டவர் சொல்கிறார். இங்கே கடவுளுடைய அரசாங்கத்துக்காக தான் இந்த ஓட்டம் நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆன்மீக வாழ்க்கையிலே நாம் முன்னேற்றம் காணும்போது பரலோக அரசாங்கத்திலே பிரவேசிப்பதற்கு நமக்கு ஒரு தகுதியை ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். அதனால் இந்த தினவசனம் மூலியமாக நாம் எதை குறித்தும் கவலைப்படாமல், எந்த பாரத்தையும் நாம் சுமக்காமல், அதை ஆண்டவர் பாதத்திலே நாம் விட்டுவிட்டு ஆண்டவர் சொல்லும் வழியிலே நாம் தொடர்ந்து பொறுமையோடு நாம் செல்ல வேண்டும் என்று ஆண்டவர் இந்த தினவசனம் மூலியமாக நம்மளை உற்சாகப்படுத்துகிறார். கர்த்தாவை துதிக்கிறோம். அப்பா, இந்த வசனத்தின் மூலியமாக எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தின் மூலியமாக நீர் எங்களோடு பேசின தயவுக்காக நன்றி தகப்பனே. அப்பா, இந்த காலை பொழுதுல கூட எங்களுக்கு ஒரு அருமையான ஒரு ஆன்மீக உணவை நீர் எங்களுக்கு தந்து வருகிறீர்கள். கர்த்தாவே, அப்பா, இந்த தினாசனமானது ஒவ்வொரு நாளும் எந்த ஒரு தடை இல்லாதபடிக்கு தொடர்ந்து அதை இந்த காணல் தொகுப்பாக எடுக்க நீர் கிருபை செய்கிறீர்கள். நன்றி அப்பா. அப்பா, எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளும் கூட இந்த நாள் முழுவதும் அவர் செய்யும் ஒவ்வொரு காரியங்களும் நீர் இருந்து விட்டு சோதனை துதிக்கிறோம். இயேசு மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Now you're watching New Eden TV.